எப்படி சொல்றீங்களா, வடக்கு வடக்கு பானிபூரி கிணிப்பு நம்ம கிண்டல் பண்ணியிருந்தோம். இப்ப நம்ம தான் அவனுக்கு கிண்டல் பண்ணுவோம். டேய் சமோசா, அப்புறம் இட்லி வடை தோசை நம்மளுக்கு கலாய் பண்ணும்போது அவனுக்கு நல்லா புதுசையில இருக்கிறான். ஃபாசிசம் அப்படின்ற வார்த்தையை தோல்ல தூக்கி சுமக்கிறது வந்து எவனுக்கு தான். ஆமா ஆமா மீண்டும் வந்து ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. சிஜேபி அந்த செயற்பாட்டாளர்களை, அந்த மாணவர்களை, பொதுமக்களை, மாணவர்களை, பல்வேறு அமைப்புகள் இருந்து வந்திருக்கிற அந்த மக்களை வந்து அடிச்ச பலவகையான கண்ணீர் ஐயோ ரொம்ப பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது என்னடா பாசிஸ்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பாசிஸ்டா இருக்குங்களா, இந்த அளவுக்கு ஆரம்பிச்சா இருக்குன்னு ஒரு அம்மா வந்து பேசுவாங்க காமெடியில. எப்படிங்க நீங்க ஏ சர்டிஃபிகேட் அதுதான் கரெக்டா தான் கேக்குறாங்க. நீங்க எப்படி ஏ சர்டிஃபிகேட் லஞ்சம் கேக்குறாங்க. லஞ்சம் கேட்டாங்கன்னா போய் உங்க விஜய் உங்க அண்ணன் உங்க சித்தப்பா உங்க பெரியப்பா இருக்கிற பங்காளி அங்காளி தாத்தா பெரியப்பா முப்பாட்டம் எல்லாரையும் கூப்பிடுது அரசு. ஆமா ஏங்க அதிகமா பொச்சை மூடிக்கிட்டு போன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பொச்சை மூடின்னு புடனே தட்டுறானுங்க. பிளாக் டிக்கெட் விற்கிறதே உங்களால தடுக்க முடியல. நாட்டை என்ன போய் ஷாவின்னு சொல்லிட்டு தான் நாங்க யோசிக்கிறோம். வந்து நம்ம இந்த WWF காணவில்லை மோடி அது வந்து செஸ்டிங் போட்டு ஆமா அப்ப அது மூலியமா தான் வெளிப்படுத்தும் தெரியும். இவனை பத்தி என்ன மானமுள்ள எங்களுடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி. அது சொல்ல மாட்டாங்க தம்பி. அப்புறம் குசு குசு அப்புறம் எல்லாரும் அழுதாங்க. பாருங்க ஆமா எவ்வளவு கவலைப்படாதீங்க. அடுத்த 5 நாள்ல அண்ணன் வந்து நடிக்கிறாரு. ஆமா கண்டிப்பா எந்த போராட்டம் வந்தாலும் முதல்ல நிக்கிறாரு. ஆமா ஆமா நடிகளுக்கு வந்து நீங்க நாட்டெல்லாம் கொடுக்க கூடாது. 3 விரல் வச்சு விசில் ஒண்ணா அடிங்க. அடிச்சது வரைக்கும் போதும். இப்ப நாடு கொடி கட்டி அது அடிச்சுதான் இப்போ எல்லாம் அடிச்சு. சல்யூட் சார். வணக்கம். மொட்டைமாடி பாலிடிக்ஸ்ல இது 5வது எபிசோட். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? எல்லாத்தையும் பத்தி பேசலாம். பேசுறதுக்கு இடம் இல்ல. இவனுங்க பண்ற ஆட்சியிலையும் கொடுமையிலையும் என்னென்னவோ இருக்கிறது எல்லாத்தையும் பத்தி பேசலாம். இங்கதான் பிரச்சனைன்னு பார்த்தா மேல அதுக்கு மேல பிரச்சனை. ஆமா அவனுக்கு சொல்ல. ஆனா இல்லங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்களா, வடக்கு பானிபூரி கிணிப்பு நம்ம கிண்டல் பண்ணியிருந்தோம். இப்ப நம்ம தான் அவனுக்கு கிண்டல் பண்ணுவோம். டேய் சமோசா, அப்புறம் இட்லி வடை தோசை நம்மளுக்கு கலாய் பண்ணும்போது அவனுக்கு நல்லா புதுசையில இருக்கிறானுங்க. ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா, டெல்லியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 நாளா வந்து அமைதியான முறையில தான் அவங்க போறாங்க. அமைதியான முறை தான் போச்சு. ஆமா எங்களுக்கு வந்து இந்த நீட்ல வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கசிஞ்சுல. ஆமா ஆமா அது வந்து தவறு. ஆமா அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு, ஆமா தர்மேந்திர பிரதான், பதவி விலகணும். இனிமே வந்து நீட் முறையா நடக்கணும் அப்படின்னு அது வந்து எப்பயும் போல வந்து அறவழியில தான் நடந்தது. ஆமா திடீர்னு வந்து இந்த ஏன் வந்து அங்க ஒரு சண்டை வந்தது, ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஃபாசிசம் அப்படின்ற வார்த்தையை தோல்ல தூக்கி சுமக்கிறது வந்து மீண்டும் வந்து ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. நாங்க ஃபாசிஸ்ட் தான். அந்த ஆரஞ்சு ஜூஸ் எப்படிதான் போடுறாங்க, எப்ப பாரு வேற வேலையில ஃபாசிஸ்ட் தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வந்து நம்மளுக்கு எல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. ஆமா அதனால வந்து அரசு பயங்கரவாதத்தை ஏவி, அதாவது காவல்துறையை ஏவி அங்க இருக்க போராட்டக்காரர்கள் எல்லாரும் சிஜேபி அந்த செயற்பாட்டாளர்களை, அந்த மாணவர்கள் இருக்கிற பொதுமக்களை, மாணவர்களை, பல்வேறு அமைப்புகள் இருந்து வந்திருக்கிற அந்த மக்களை வந்து அடிச்சாங்க. சிலதெல்லாம் சொல்றாங்க என்னன்னா, அந்த லட்டி இருக்கும்ல, லட்டில வந்து நான் கூட பாத்தேங்க, ஆணி எல்லாம் அடிச்சு அதுல போட்டு அதை கொண்டு அடிச்சிருக்காங்க. நான் மருத்துவமனையில ஒருத்தர் போய் அனுபவிச்சு பாரு. அப்புறம் உடம்புல பார்த்தா சல்லடியா சலிச்சு வச்சுக்கிறானுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த அதாவது அந்த கண்ணீர் புகை குண்டு, ஆமா காலாவதியான கண்ணீர் புகை குண்டு வந்து ஐயோ ரொம்ப தப்பு, பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நீங்க ஃபாசிஸ்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஃபாசிஸ்டா இருப்பீங்களா, இந்த அளவுக்கு ஆரம்பிச்சா இருப்பீங்க தெரியாம போச்சு. முக்கியமா குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, காவல்துறை, அங்கிருந்த காவல்துறை இல்ல ராணுவம் எல்லாம் வந்திருந்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய அந்த நேம் பேட்ச் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்காக. அங்க மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க, பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க. அவங்கள வந்து தாக்குறப்போ அவங்களோட பேர் இருந்து வெளியே தெரியக்கூடாது. சப்போஸ் நாளைக்கு உயிர் சேதம் எதனா ஆகுது அப்படின்னா அவர்கள் வந்து அந்த இதுல மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேரை கூட என்ன பண்றாங்க அப்படின்னா மறைக்கிறாங்க. தப்பு கூட தெளிவா பண்றாங்க. அப்ப என்ன விஷயம்னா, அவங்களுக்கு வந்து தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது பேசு பொருளாகுது. அங்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய
முதலமைச்சர்களும் வந்து இதுக்கு வந்து கண்டனம் கண்டிப்பா. தெரிவிக்கிறாங்க. சில பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆமா இந்த போராட்டத்துல சில பேர் பங்கேற்கவும் செஞ்சிருக்காங்க. பங்கேற்கவங்க. யாருன்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்தாங்க. ஆமா. அவருக்கும் காயமடைஞ்சு கைதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து கேரளாவோட சீஃப் சீஃப் மினிஸ்டர். ஆமா. அவர் வந்திருக்காரு. அப்புறம் கர்நாடகாவோட முதலமைச்சரும் வந்து கலந்துக்கிட்டாரு. இப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாட்டை எல்லாம் பாக்குறாங்க. தமிழ்நாட்டோட நிலைப்பாடு கண்டிப்பா என்ன? ஏன்னா கண்டிப்பா போராட்டம்னாலே என்ன? தமிழ்நாடு தான் ஆமா. முதல்ல ஒரு மாநில உரிமை இல்ல மக்கள் பிரச்சனை எது ஒண்ணுனாலும் முதல்ல போராடுறது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். ஆமா. சரி, தமிழ்நாட்டோட நிலைமை என்ன அப்படின்னு எல்லாம் உற்று நோக்கும் போது ஆமா இங்கேயும் போராடுறாங்க. இருக்குது போராட்டம்லாம் இருக்குது. ஆமா எதுக்கு போராடுறாங்க அப்படின்னா எதுக்கு ஒரு அம்மா வந்து பேசுறாங்க காணொலியில என்னன்னா எங்க எப்படிங்க நீங்க ஏ சர்டிபிகேட் ஏ சர்டிபிகேட் அதுதான் கரெக்டா தான் கேக்குறாங்க. நீங்க எப்படி ஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம்? நீங்க வந்து எங்க குழந்தைங்களும் எப்படி எப்படி பாக்குறது? எப்படி பாக்குது? விஜயோட கடைசி படம் நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம். அது நீ ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்களே, என் பிள்ளைய கூட்டு போக முடியல. அது கூட ஹைலைட் இல்ல. என் பிள்ளைய நான் வீட்டுல விட்டுட்டு வர வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து பால் கொடுக்குற குழந்தைய வீட்டுல விட்டு அழுகுறாங்க. ஐயோ கடவுள். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட யாருன்னா லஞ்சம் கேக்குறாங்களா? லஞ்சம் கேட்டாங்கன்னா போய் உங்க விஜய் உங்க அண்ணன் உங்க சித்தப்பா உங்க பெரியப்பா இருக்கிற பங்காளி அங்காளி தாத்தன் பெரியப்பா முப்பாட்டம் எல்லாரும் கூப்பிடுன்னு சொன்னாரு. ஆனா அங்க போயிட்டு ஒருத்தர் வந்து ஏங்க 200 ரூபாய் தான் நாங்க அரசு நிர்ணயிச்சு ஆமா கட்டணும், ஏங்க அதிகமா வேணும், உடனே பொச்ச மூடின்னு போன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உனக்கு டிக்கெட் அப்படின்னு சொல்லி பொச்ச மூடின்னு புடன்லயே தட்டுறானுங்க அங்க போனா. சில பேர்லாம் அந்த படம் வந்து இந்த பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் எடுப்பாங்க. அப்ப எடுக்கும் போது ஒருத்தகிட்ட கேக்குறாங்க, எவ்வளவுங்க டிக்கெட் வாங்குனீங்க? 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு. ஒரு தங்கச்சி பேசுறாங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, அங்க 1000 ரூபாய் கொடுத்து தளபதிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அப்ப நீங்க தானே கொஞ்சம் அப்படியே சொன்னா நாங்க வந்தோம்னா ஊழல் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஒரு ஆட்சி. கரெக்ட் தான். இந்த வாஷிங் மிஷின்ல கழுவி போட்டுருவாங்களா அதுவா? ஒரு திரைப்படத்தோட பிளாக் டிக்கெட் விற்கிறதே உங்களால தடுக்க முடியலன்னா நாட்டை என்ன போய் ஷாகுன்னு சொல்லிட்டு தான் நாங்க யோசிச்சுக்கிறோம் பேசிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த போராட்டத்துல டெல்லியில நடந்த போராட்டத்துல எல்லாம் பதாகை ஏந்தி நிப்பாங்க. ஆமா நானும் பார்த்தேன். நிறைய நிறைய போடுவாங்க. நான் எனக்கு வந்து மிக வந்து ரொம்ப வேடிக்கையா சிரிப்பா இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பதகை நான் பார்த்தேன். நானும் கவனிச்சேன். வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நான் சிரிச்சேன். இது மிஸ்ஸிங்கா? ஆமா என்னன்னா மோடி மிஸ்ஸிங் அப்படின்னு மோடி மிஸ்ஸிங் ஒரு புகைப்படம் இருக்கு, பதாகை இருக்கு. அதுல வந்து காணவில்லை மோடியோட அடையாளம் ஆங்கிலத்துல தான் இருக்கு. மோடியோட பெயர் மோடின்னு போட்டாங்க. சரி அது வந்து அடுத்து வந்து செஸ்ட்னு போட்டுக்கிறாங்க. பொதுவா வந்து நம்ம இந்த WWF காணவில்லை பெயர் மோடி, அவர் வந்து இந்த செஸ்ட்னு போட்டு 56 இன்ச் 56 இன்ச் அவரு 56 இன்ச் நம்ம பொதுவா நிறைய விமர்சனம் 56 இன்ச் மார்பளவு கொண்டவர் காணவில்லை. அடுத்து ஒண்ணுக்குது ENT ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறாங்க. அதுல வந்து என்ன போட்டுக்கிறாங்கன்னா அவரு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, வாயை பேச முடியாது, கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. ஓஹோ, அதாவது பிளைண்ட் அண்ட் டெஃப் அப்படி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து கீழே வந்து சரி இதெல்லாம் கூட ஹைலைட் இல்ல, கடைசியா அவர் வந்து கடைசியா எங்க பாத்தீங்க மெலோனி கூட பார்த்தாராமா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப வேடிக்கையா இருந்து சில பேர்லாம் வந்து விமர்சிக்கிறாங்க, இதெல்லாம் போராட்டமா, பாட்டு பாடுறீங்க, இது பண்றீங்க. போராட்டம் வந்து எப்படி வேணா இருக்கும், வடிவில் வேணா இருக்கும். நோக்கம் என்ன? 3 பிரதான முக்கிய நோக்கம் வச்சிருக்காங்க. டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்ச கலை போராட்டத்தை எப்படி வேணா பாட்டு பாடி போராடலாம், நடனம் ஆடி போராடலாம், எப்படி வேணா போராடலாம். ஏங்க தமிழ்நாட்டுல சொல்லிங்களாங்க, நீங்க கோட் அவரே போட்டுக்கிறாரு, கோட் அவரே கைட்டிக்கிறாரு, அவர் செருப்பு அவரே போடுறாருன்னு. அது மாதிரி தாங்க போராட்டமும் பல விதமான இதுல போராடுறாங்க. அதுக்கு முடிஞ்ச ஆதரவு கொடு, இல்லைன்னா கம்முன்னு விடு. சிறந்த பாடல்கள் மூலமாவும் அவங்க கலைகள் மூலமாவும் அவங்க வந்து போராட்டத்தை அரசியல்லாம் எப்படி போராட்டங்கள் அரசியல் எப்படி ஏற்படுத்தும்னா கலை மூலியமா தான். கலை மூலியமா ஒரே இது வந்து கலை தான். ஆமா, அப்ப அது மூலியமா தான் வெளிப்படுத்தும். அது இவங்களுக்கு தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிளாஸ்ட் அது ஆடணும், அப்படி இல்லைன்னாக்கா ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி போட்டு ஆடினாக்கா இவங்களுக்கு வந்து அது கலை. அதுதான் இது வந்து எப்படி கலையாகும்? எப்படி வந்து மோடி மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு பதாகை வச்சாங்க, அந்த மாதிரி தமிழ்நாடு மக்கள்லாம் கூடி சீக்கிரம் பதாகை வச்சுட்டாங்க. ஆல்ரெடி வச்சாச்சு. என்ன மிஸ்ஸிங்னா காவிரி நீர் மிஸ்ஸிங். காவிரி நீர் மிஸ்ஸிங். ஆமா, போன வீடியோல கூட நம்ம பேசியிருந்தோம் இது சாகுபடிக்காக. ஆமா, குறுவை சாகுபடிக்காக நம்ம பேசியிருந்தோம். ஆமா, ஜூன் 12 திறந்துருக்கணும் அப்படின்னு. ஆமா ஆமா. இப்போ வந்து கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து தண்ணி தரமாட்டோம், தரவே முடியாது, எங்களுக்கு தண்ணி குடிக்க தண்ணிக்கு எங்களுக்கு கரெக்டா இருக்குது, உங்களுக்கு தரவே முடியாது, ஏன் தரணும்னு தான் பேசுது. இது மானமுள்ள எங்களுடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி. அவர் சொல்ல மாட்டாரு. என்ன சொல்ல தம்பி அப்புறம் குசு குசு, அப்புறம் நான் அந்த குசு குசு, அவங்க அந்த குசு குசு, அந்த மாதிரியா? எனக்கு என்ன தெரியுமா,
மிச்சர் மாமா ஏங்க அவர் மிச்சர் கூட சாப்பிட்டு இல்லைங்க. பாண்டிச்சேரியில இருந்து வந்து ஏங்க மிச்சர் சாப்பிட போறாருங்க? அவரை சொல்லுங்க. நான் முக்கியமான ஆளை சொல்றீங்களா? சரி சரி. ஒருத்தருக்கு அடிக்கடி கோட் போட்டு வர்றாரு. கோட்ல வர்றாருல அவரை சொல்லுங்க. ஆமா அவர் இதுக்கு வந்து கருத்தும் சொல்லல. இல்ல இது நான் இல்ல அப்படிலாம் கர்நாடகா சொன்னதெல்லாம் நான் கேட்க முடியாது. கண்டிப்பா தமிழ்நாடு தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம் சொல்றதுக்கு ஆள் இல்ல. அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? அழுறாரு. ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும், அதெல்லாம் வந்து திருவிழா போல கொண்டாடுங்க மட்டும் சொல்லுவாரு தவிர தண்ணீர் இல்லையா அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னா அதை பத்தி வாய் திறக்க மாட்டோம். இன்னைக்கு போய் ஒரு குளறுபடி பண்ணிட்டு வந்துக்கிறாருங்க அவரு. இப்ப நம்ம காவிரி பத்தி பேசுங்கிறோமே, காவிரி பத்தி பேசுனதுல போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி கேட்டதுல இவரு மட்டும் இல்ல, ஆமா நிறைய அமைச்சர்கள் எல்லாரும் அழுகுறாங்க. ஐயோ இங்க பாருங்க காவிரி வரலன்னு அழுகுறாங்க. ஆமா எவ்வளவு அந்த ஒரு ஏசி பண்றவங்க அழுதுட்டு இருந்தாங்களே. ஆமா ஆமாங்க ஆமாங்க. கொஞ்சம் குழம்பிட்டேன், என்ன அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு என்ன அழுகுறாங்கன்னு சொல்லி. அப்புறம் தான் வந்து நான் கூட நினைச்சேன், இல்ல நீட் தேர்வுக்காக அந்த மக்கள் எல்லாம் போராட்டத்தை பார்த்து அவங்க காயம்பட்டதை பார்த்து அப்படிலாம் நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது தளபதியோட கடைசி படமாமா இது. கடைசி படம் நாங்க இதுக்கப்புறம் தளபதி வரமாட்டாரு அப்படின்னு இந்த அழுகு தியேட்டர் விட்டு வெளில வர அந்த ரசிகர்கள்லாம் தெய்வம் போச்சுங்களா அழுகுறாங்க. இல்ல எனக்கு புரியல. எனக்கு அந்த கடைசி விவசாயம் ஒரு படம் வந்துச்சு, அதுல வந்து விவசாயம் பண்ண அடுத்த ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்க. அது ஓகே. இப்ப நான் நடிக்கிறது தானே, 1000 பேர் நடிக்கிறதுக்கு இருக்காங்களே. இல்ல அடுத்த தேர்தல் இவர் தோத்தாலும் நடிக்கலாம் தெரியும்ல. ஆமா நடிக்கலாமே. அவர் நடிக்கதான் செய்வார். முன்னாடி அப்படிதான் சொல்லி வச்சிருந்தாங்க. இப்பயும் நடிப்பாரு. அவர் நடிக்கணும் தான் அவருக்கே தெரியல. அதனால வந்து வந்துட்டாரு. இப்ப நடிச்சிருந்தாங்கிறாரு வேற ஆட்சி பண்ற பேர். கவலைப்படாதீங்க. அடுத்த 5 ஆண்டுல அண்ணன் வந்து நடிக்கிறாரு. கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேங்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. நான் சாப்பிடாம வந்துக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா ஏற்கனவே சொல்லி பார்த்திபன். நம்ம அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோமே 2.1 சொல்லிட்டு. அவர் வந்து இப்ப வந்து ஒரு புதிய விளக்கத்தை உருவாக்கியிருக்காரு. புது கண்டுபிடிப்பு. பத்திரிகையாளர் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி டெல்லியில மாணவர்கள் எல்லாம் போராட்டம் இருக்கு, இங்கேயும் நிறைய போராட்டம் இருக்கு, அது அவங்களோட போராட்டம். அவங்க போராட்டங்க. இந்த நீட் போராட்டம் அவங்களோட போராட்டம். ஏன்னா நம்ம ஊர்ல நீட் இல்லல்ல, இவங்க அதனால அவருக்கு முதல்ல போராட்டம். நீ சொல்லுமா நான் தப்பா நினைச்சேன், என்ன மன்னிச்சிருனே, நீ சொன்னது கரெக்ட் தானே. இன்னும் செல்லூர்ராஜ் வாழ்ந்துதான். அதிமுகவிலயாவது ஒரு செல்லூர்ராஜ் தான் இருக்கு. தாவேக ஆட்சிக்கு வந்தா பல செல்லூர்ராஜ். உன்னோட தீர்க்க தரிசனம் நிறைவேறினுக்குது. உண்மையில தீர்க்க தரிசி தான். அவருக்கு ஒரு ராயல் சொல்லி இல்ல ராயல் சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தளபதி என்ன கை காட்டுறாரோ, தளபதி அந்த தளபதி இல்லைங்க, அவங்க தளபதி என்ன கை காட்டுறாங்களோ அதுதான் வந்து நாட்டு பிரச்சனை, அதுதான் நாட்டுல இருக்கிற முக்கியமான விஷயமே. அவர்தான் எதுக்குமே கை காட்ட மாட்டாரு. அடுத்து வந்து தாவேகாவோட கொள்கை தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆமா ஒண்ணுன்னா சொல்லுங்க. காமராஜர். அடுத்து அஞ்சலி அம்மாள் இருக்காங்க. அடுத்து அப்புறம் வந்து முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு. அவர் இருக்காரு. ஓகே, முக்கியமான ஒருத்தர் சொல்ல வந்தேன். முக்கியமான ஒருத்தர் அவரு பெரியார்னு ஒருத்தர். ஆமா ஆமா ராமசாமி இருக்காரு. அடுத்து வந்து இன்னொருத்தர் யாரு, லட்சுமி அம்மாள். இல்லங்க அவங்களே மாத்தி சொல்லுவாங்க, நான் தாங்க சொல்லுவேன். அவங்க சொல்றது நீங்க சொல்றீங்களா? ஆமா அவங்க சொல்லதாங்க சொல்றேன். நினைச்சு நீங்க சொல்லி. ஆமா ஆமா செங்கோட்டையனும் இருக்காருங்க, எங்களுக்கு செங்கோட்டையனும் இருக்காரு, செங்கோட்டையனும் இருக்காரு. அடுத்து வந்து காமராஜரை வந்து கொள்கை தரவலா சொல்ற இவங்க. ஆமா காமராஜர் பதாகை கீழே தள்ளி விட்டு ஜனநாயகன் படத்துக்கு சிறப்பா வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய பிரதானமான கொள்கை தலைவர் யாரு? அவங்க சொன்னது முக்கியமா சொல்றது பெரியார சொல்லுவாங்க. பெரியார் தான் சொன்னாங்க. சீமான் வந்து பெரியார எதிர்த்துட்டாரு, பெரியார மண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன அவங்க இப்ப ஆதரவு கொடுத்துக்கிறாங்க. சீமான் அப்படி சொல்லல, திராவிடம் வந்து திராவிடம் மண்ணுன்னு சொன்னாங்க. ஆமா திராவிடமே எங்களுக்கு மண்ணுதான், ஈவேரா மண்ணுன்னு சொன்னாங்க. ஈவேரா ஒரு மண்ணுதான். அந்த மண்ணு எப்படி இவங்க உட்கொண்டு இருக்காங்க, அதுதான் விஷயம். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நம்ம அண்ணன் வந்து ஈவாராவே மண்ணு தான் சொல்லிட்டாரு. சரி ஓகேங்களா. இப்ப தாவைக்கு வந்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. எப்படி தெரியுமா? எப்படி? மண்ணு இல்ல, சரி மண்ணுல சாப்பாடு போட்டு அந்த மண்ணு சாப்பிடுறாங்க. ஈவராவே மண்ணு தான், அந்த மண்ணை வந்து உள்வாங்குறாங்க. உள்வாங்கறதுனால இப்படி அப்ப அந்த விடுதலை புத்தகம் எல்லாம் படிக்க தேவையில்ல, டைரக்டா அது படிக்கிற மாதிரியும் இருக்காது அந்த புத்தகம். சமூக வலைத்தளம் பாத்தீங்கன்னா ஆமா ஈவேரா தாக்கப்பட்டார். போடு கொள்கை தலைவர் தாக்கப்பட்டார். ஐயோ இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப மனுஷர் போட்டு முட்டி போட்டு நடக்கிறானுங்க. முட்டி போட்டு வேளாங்கண்ணி போட்டு அது கிடையாதுங்க. வந்து அடுத்த படத்துல வந்து கமலஹாசன் வந்து எப்படி அபூர்வ அந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு சான்ஸ் கேக்குறாங்க. போயிடுறாருல, அதனால அந்த இடத்துல
நெருப்பு அங்க வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது. அது நெருப்புறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அதுக்கு தான் அவர் வந்துக்கிறாரு. போங்க ஏய் ஓரம்போ வாட்டர்மெலன் ஸ்டார் அவருக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன அவரு இருந்தா போதுங்க. அதுக்கு அவரு நிகரன்னா இவர் தான் வருவார், வேற யாருக்கும் வரல. இன்னொன்னு பாருங்க, இப்போ சூர்யா பண்ணது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் பண்றாரு இப்படி. ஆமா, இப்படி பண்ணி அது வந்து மிகப்பெரிய ட்ரால் ஆகுது. சூர்யா பண்றாரு, அடுத்து வாட்டர்மெலன் பண்றாரு. ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது இப்படி பண்றாரு. அது அப்படி இன்னொரு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்றாரு. சரிதான். அரசியல் வாட்டர்மெலன் ஸ்டார். ஓகே அதான் சிறப்பா பண்ணிருக்காரு. இல்ல வாட்டர்மெலன் ஸ்டார்ல வாட்டர் வாங்கி தராது ஸ்டார். வாட்டர் வாங்கி தராது ஸ்டார். அது நம்ம இது எம்பளத்தினால தான் சொல்ல முடியும், வேற யாரும். இவரும் அதுல இவரும் பொறுப்பு. சரிங்க. அடுத்து வந்து பொதுவா நம்ம திரைப்படத்தெல்லாம் பார்ப்போம். ஆமா, சில பேர் வந்து வில்லன் அடிப்பாங்க, கொடூரமான வில்லன். கண்டிப்பா பார்த்து ஐயோ தெய்வமே அதான் இப்ப பண்றாங்களா அந்த மாதிரி நாட்டே கொடுத்துருவாங்க. மனுஷர் சாப்பிடுவாங்க. படத்துல பாக்குறதுக்கும் நிஜத்துல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம். சரி. படத்துல வில்லனா இருக்கிறவங்க வந்து நிஜத்துல ஹீரோவா இருக்காங்க. ரியல் ஹீரோவா இருக்காங்க. உண்மையா அவர் வந்து யாருன்னா நம்ம பிரகாஷ் ராஜ். ஆமா, கண்டிப்பா. எந்த போராட்டம் வந்தாலும் முதல்ல நிக்கிறாரு. ஆமா, குரலை பதிவு செஞ்சு கண்டிப்பா. அவர் கூட சமீபத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நடிகனுக்கு வந்து நீங்க நாட்டெல்லாம் கொடுக்க கூடாது. 3 விரல் வச்சு விசில் வேணா அடிங்க. அடிச்சது வரைக்கும் போதும். இப்ப நாடு பறந்து கொடி கட்டி அது அடிச்சுதான் இப்ப எல்லாம் அடிச்சு சுத்தி நிக்குதுங்க. இப்ப நாட்டை கொடுத்துட்டீங்க. அப்புறம் வந்து அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, சீமான் பாருங்க, அப்படியா மக்கள் பிரச்சனை பேசுறதெல்லாம் வந்து உண்மையிலே வாழ்த்துக்கள் தான். அவருக்கு ஒரு சல்யூட். ராயல் சல்யூட் சார்.